ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு போட சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் பார்க்க போகிறோம். அந்த சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து டாக்டர் பட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, அவங்க வந்து ஓகே எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு தரோன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அந்த சமயம் வந்து முத்துக்கு வந்து தெரியுது, என்னது ஐயோ அவங்க ஏமாற்றி டாக்டர் பட்டம் வாங்க போகிறாங்க, அதை ஒரு நாள் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராரு. ஓடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வீடியோ பாருங்கன்னு காட்டுறாரு. அங்கே ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்குறான். கம்பு எடுத்து அடித்து விரட்டி விட்டுறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் அம்மாவோட உண்மையான குணம், அடப்பாமல் ஏமாத்தியா வாங்குறீங்க, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடையாது, திட்டிட்டு போயிடுறாங்க. அடப்பாமல் கடைசி சேர்த்து அந்த முத்து என்னவா என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அடுத்து பாண்டியேஸ்வர் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாண்டியேஸ்வர் தொல்லை என்ன போட போகிறாங்கன்னா, கதிர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ராவல்ஸ் வந்துடுறாரு, என்ன பேர் வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பெரியக்கா வந்து காட்டுறாங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. சரி சரி இது தர அப்படின்னு சொல்லி பேரை திறக்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியம் முறிகிறாங்க. அதில் பாண்டியன் ட்ராவல்ஸ் போட்டிருக்கு. அப்பா பேரை வச்சுருக்கேன், நான் நினச்சேன் ஒன்று உன் பேரை வச்சுருப்பேன், ராஜி பேரை வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்பா பேர் தான் என்றைக்குமே வைப்பேன், ஏன்னா உழைப்பால் உயர்ந்தவர், அடுத்தவங்க காசில் உழைக்காதவர், நானும் அப்படி தான் வரணும், அப்பா பேரை வச்சா ராசி அப்படி சொல்கிறாங்க. உடனே அப்பா கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாரு. கதிரை நினச்சி நான் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி சொல்லி பெருமைப்பட்டு ஆனந்த கண்ணீர் வந்து வடிக்கிறாரு. கதிர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்து ஐயனார் துணைங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். ஐயனார் துணைங்கிற சீரியலில் ஆதார் கார்டு வந்து வாசலில் வருது. உடனே அங்கேயும் வந்து நிலா வந்து வாங்குறாங்க. நிலா சோழன் போட்டிருக்கு. என்னது நிலா சோழன் போட்டிருக்கு, யார் எனக்கு ஆதார் கார்டு பண்ணது அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சோழன் வந்து இல்லைங்க, நீங்கள் வண்டி கற்றுக்குறீங்க, லைசன்ஸ் வாங்கணும்ல, அதுக்கு தான் அப்படி நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து முறைச்சி பார்த்துட்டே உள்ளே போகிறாங்க. அப்போ தாங்க உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டே உள்ளே வந்து போயிடுறாங்க. இதை வந்து காட்டுறாங்க. தென்றலை இணைத்தோடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு குடியிருப்பார் சீரியலில் காட்டுற அதில் வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து உண்மையான குணம் வந்து இளமதிக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கிற உறவுக்கார பொண்ணுக்கு வந்து பைக்கில் வந்து பிரேக் இல்லை. உடனே ஓடி வந்து அவர் தான் வந்து காப்பாற்றுறாரு. காப்பாற்றின உடனே சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் வந்து காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி வந்து இளமதி வந்து சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிரும் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து சிரிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஏற்கனவே இன்ஸ்பெக்டருக்கு வந்து பிடிக்கல, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். மதியம் சீரியல் வந்து போடலை. இப்போ வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பூங்காற்றே திரும்ப அப்படி சீரியல் போட்டிருக்கோம். அந்த சீரியலில் என்ன ஆகுதுன்னா, மிளகாயெல்லாம் அரைச்சி மூஞ்சிலெல்லாம் தடவி குமரன் வந்து பிழைச்சி வரணும்னு சொல்லி வேடுறாங்க. அப்போ தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரர் இல்லைங்கிறாரு. அப்போது உங்கள் வீட்டுக்காரர் இல்லையா அப்படி? ஆமாம் அப்படிங்க, உங்கள் வீட்டுக்காரர் தாங்க இப்படி செய்யணும், வீட்டுக்காரருக்கு எதாக இருந்தால் பொண்டாட்டி தான் செய்யணும்னு சொல்கிறாரு. பரவாயில்லை, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேனே, சரி பரவாயில்லை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஒன்று கோயிலை சுற்றி வந்து எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து குமரன் வந்து பிழைச்சிருவாரா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அருமையாக இருந்தால் நல்ல அடுத்து மகாநதி சீரியலில் பார்க்கலாம். அப்படியே மகாநதியில் விஜய் வந்து எல்லாருமே 3 பேர் திரும்பி வந்துடுறா. அங்கே நடந்து எல்லாம் வந்து சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே இது சந்தோஷப்படுறாங்க. உடனே எங்கள் அம்மா அப்படியே காலில் விழ வர்றாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒவ்வொரு பைசாவும் 5 பைசா 10 பைசா சேர்த்து வச்சு தொட்டு இன்றைக்கி வந்து இப்படி ஆயிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ நீ இல்லைன்னா அப்படிலாம் நடக்குமான்னு அப்படின்னு சொல்லி விஜயை காட்டி பிடிச்சி வந்து கதறி அழுறாங்க. என்ன காவேரி பார்த்துட்டு அப்படியே வந்து கண்ணீர் விடுறாங்க. விஜய் எவ்வளோ பெரிய சேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அவங்களுக்கு வந்து தாங்க முடியல. இதுக்கடுத்து என்ன அப்படின்னா சிந்து பைரவி அப்படின்னு தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எப்பவும் வர வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி வந்து தகராறு பண்ண வந்துடுறாரு. இதை பார்த்துட்டு வந்து 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆறுமுகமும் வந்து பார்த்திங்கன்னா இவரும் சண்டை போடுறாரு. இதை பார்த்து சிவாவும் சண்டை போட்டவுடனே வேணுன்னே இந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை காட்டுறாரு. யாரோ ஒருத்தர் வந்து ஆறுமுகத்தை போட்டு அடித்து தாக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே அலறாங்க. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரமே உண்டாகுது. இதுக்கப்புறம் இது என்ன நடக்குது பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து சின்ன மிருகங்க தொல்லை என்ன பண்ணுறான்னு பார்க்குறோம். அந்த இதில் வந்து எல்லோரும் கிராமத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து ஏகப்பட்ட குழவிகள்லாம் இருக்குது, பார்த்து நடந்துக்குங்க சொல்கிறாங்க. அப்போ விஷவண்டு ஃபுல்லாக வந்து வந்துடுது. வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரும் கடிச்சு கொதறது, எல்லோரும் கற்றுன்னு கத்துறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.